மதுரை சுப்பிரமணியபுரம் C2 காவல் நிலைய குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் சோஃபியா அவர்கள் தன்னுடைய சரகத்திற்குட்பட்ட பகுதி மக்களுக்கு செயின் பறிப்பு குற்றசம்பந்தமாக வாட்ஸ்அப் மூலம் விழிப்புணர்வு வழங்கினார். குட் ஈவினிங். C2 சுப்பிரமணியபுரம் கிரைம் இன்ஸ்பெக்டர் சோஃபியான்னு பேசுகிறேன். நான் உங்களோட வார்டு எல்லா வார்டுலையுமே நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். 2-3 அவேர்னஸ் கொடுக்கறதுக்காண்டி தான் நான் பேசுகிறேன். இப்போ 2 இடத்துல நமக்கு செயின் அத்துட்டு போயிட்டாங்க. ஸ்நாச்சிங் ஆயிடுச்சு. உங்களுக்கே கொஞ்சம் பேருக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் காலையில் சரி, பகல் சரி, நைட்டும் சரி, கொஞ்சம் கோல்டு செயின் போடுறது அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா கோல்டோட ரேட்டு 1,25,000 ரூபாய் அப்படி ஆயிடுச்சுன்றதுனால பைக்கில் வர்றாங்க. 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருக்காங்க. அந்த ஹெவி வெஹிக்கிள், அதாவது ஸ்பீடு வெஹிக்கிள், R15, KTM பைக்கு, இந்த மாதிரி ஸ்பீடான வெஹிக்கிளில் வர்றாங்க. அதுவும் இல்லாமல் வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை. 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருக்காங்க. அதனால கொஞ்சம் நம்பர் பார்க்கவோ இல்லை அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. விடியகாலில் 5:30 ஒரு சம்பவம். அதே மாதிரி நைட்டு 8:15 மெயினான நம்ம சரவணா செல்வரத்னம் பக்கத்துலேயே மெயினான ரோட்டில் செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டாங்க. அதனால் தயவுசெய்து எல்லாருமே செயினை வெளியில் போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய நகை இருந்ததுன்னா லாக்கரில் கொண்டு போய் வச்சுருங்க. கொஞ்சம் நகை இருந்ததுன்னா வீட்டில் எப்போவும் ஆள் இருந்தால் வீட்டில் வச்சுருங்க. இல்லைன்னா நீங்கள் கொண்டு போய் லாக்கரில் வச்சுருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. அது மாதிரி கடைகள் வச்சுருந்தாலும் கடைகளில் எந்த விதமான பணமும் கடைகளில் வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. நல்ல நோட்டம் போடுறாங்க. அது மாதிரி ஏதாவது ஹவுஸ் பிரேக்கிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. எஸ்பெஷலி லேடிஸ் வாக்கிங் போகிறவங்க, கோலம் போடுறவங்க, மதியான நேரம் ஏதாவது கடைக்கு போகிறவங்க, இப்படி போடுறது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. கோல்டை கழட்டி வச்சுட்டு சிம்பிளாக கில்ட்டு இல்லைனா பாசி இந்த மாதிரி இப்போ தான் வெரைட்டிஸாக வந்திருக்கு. அது மாதிரி போட்டுக்கோங்க. அவனுக்கு 1 நிமிஷம் கிடைச்சாலும் போதும் டக்குன்னு அத்துட்டு போயிடுறாங்க. அது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ இடத்துல கேமரா ஒர்க் பண்ணாலும் நிறைய இடங்களில் கேமரா ஒர்க் ஆகாமல் இருக்குது. அதை எனக்கு நீங்கள் உங்கள் வார்டில் உள்ள மெம்பர்ஸு நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் ஒன்று சேர்ந்து எங்கெங்கெல்லாம் கேமரா ஒர்க் ஆகலையோ அந்த ஃபுல்லாக கேமராவை ஒர்க் பண்ண வைங்க. கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதனால் ப்ராப்பராக கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கேமரா ஒர்க் ஆகிறத என்ஷூர் பண்ணுங்கள். இன்றைக்கெல்லாம் சம்பவத்து பக்கத்துலேயே கேமரா இருந்துச்சு, ஆனால் ஒர்க் ஆகலை. கேட்டால் நெட்டு கார்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் உங்கள் வார்டை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கேமரா போடுங்க. தயவுசெய்து கேமரா போடுங்க. அது ஓரளவுக்கு நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். குற்றங்களை தடுக்கவும் குற்றங்களை கண்டுபிடிக்கவும் உறுதுணையாக இருக்கும். அதனால் தயவுசெய்து இதை எங்களுக்கு காவல்துறையின் அன்பான வேண்டுகோள். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு கேமரா ஃபுல்லாக ஒர்க் பண்ண வைங்க. அது மாதிரி செல்ஃபோனை யதார்த்தமாக பேசிட்டு போனாலும் டக்குன்னு பிடுங்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க போதை அடிச்சிடுறாங்க. ஒரு மாத்திரையோ போதை மாத்திரையோ இல்லைன்னா ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுறாங்க. ஒரு ஹார்டாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. எப்போவுமே அவேராக இருங்க. வீடு அது மாதிரி நீங்கள் பூட்டிட்டு போனாலும் காவல்துறைக்கு தகவல் சொல்லுங்கள். இல்லை இந்த குரூப்பில் போட்டு விட்டிங்கன்னா கூட நான் ஆட் பண்ணிக்குவேன். ஏற்கனவே நம்ம மொத்தமாக சுப்பிரமணியபுரத்தில் 19 லாக்டு ஹவுசஸ் இருக்குது. டெய்லி அந்த லாக்டு ஹவுசஸை போலீஸ் செக் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ லாக்டு ஹவுஸு நீங்கள் பூட்டிட்டு வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கூட எங்கள் போலீஸ் இருக்காங்க. அதை பார்த்துட்டு உடனே உங்களோட பேர் அதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த லாக்டு ஹவுசஸையும் செக் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். அதனால் அது ஒரு செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் உங்கள் இடத்துல வாட்ச்மேன் இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த வாட்ச்மேனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம விசில் கூட வாங்கி கொடுத்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை விசில் அடிக்கிற மாதிரி கூட ஏற்பாடு பண்ணலாம். கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், கோஆப்ரேட் பண்ணுங்கள். யாராவது இதில் உள்ள தலைவர்களோ இல்லை பொருளாளர், செயலாளர், இல்லைன்னா வார்டு மெம்பர் யாராவது ஒரு வில்லிங் இருக்கிறவங்க, இங்கே இதில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரில, கொஞ்சம் தயவுசெய்து பேசுங்க. என்கிட்ட பேசுங்க. பேசிட்டு நம்ம ஃபர்தராக என்னென்ன முடிவெடுக்கணும் அப்படின்றதையும் எடுத்துக்குவோம். கேமராவை மறைக்கிற மாதிரி நிறைய மரங்கள் கிளைகள் விட்டுருக்கு. அந்த கிளைகள்லாம் கட் பண்ணுங்க.
அது மாதிரி போஸ்டர்ஸ் நிறையா பேனர்ஸ் கட்டி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கள். கொஞ்சம் சோஷியல் ஒர்க்கோட நீங்களும் சேர்ந்து செயல்பட்டால் நம்ம குற்றங்களை தடுக்கலாம். சுப்பிரமணியபுரம் காவல் எல்கையை வந்து நம்ம நல்ல அவேர்னஸாக நல்லா கொண்டு போகலாம். குற்றங்கள் நடவாமலும் நல்ல ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கலாம். காவல்துறை என்றும் உங்கள் நண்பன் தான். கண்டிப்பாக போலீஸ் வந்து ஹெல்ப் தான் பண்ணும். அதை மனசில் வச்சுட்டு என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி.